அஸ்ஸலாமு வெல்கம் பேக் மை சேனல். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா இறால் பிரியாணி தான். நான் 1/2 கிலோ இறால் வாங்கியிருக்கேன். நல்லா பெரிய இறால். இந்த இறால் வந்து எங்கள் ஊரில் வந்து இப்போ ரேட்டு வந்து 350 ரூபா. ஒரு 1/2 கிலோ தான் வந்து இப்போ நான் இறால் பிரியாணி செய்ய போகிறேன். லஞ்ச் பாக்ஸு இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குக்கரில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துடலாம் வாசனை பொருள். ப்ளஸ் வந்து ஒரு சைஸ் வந்து பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இந்த ஆயில் கூட சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம். அதுதான் இது பிரியாணிக்கு ஹைலைட்டு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இப்போ இறால் வந்து நான் அப்படியே போடாமல் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் மட்டும் வறுத்து நான் சேர்க்க போகிறேன். அப்போ தான் சூப்பராக இருக்கும் இறால் பிரியாணி. இறால் வந்து அது ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். அது ரொம்ப வேக வைக்கக்கூடாது, அது அப்புறம் நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன் 1 ஸ்பூனு. இது கூட ஒரு பிடி அளவு மல்லி இதழ் வந்து சேர்த்துடலாம். இன்னும் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. இந்த தக்காளி ஒரு 2 எடுத்துருக்கேன், அது தனியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இது கூட என்ன மசாலா சேர்க்கலான்னா மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துலாம். ரொம்ப காரம் வேணாங்கிறதுனால நான் 1/2 ஸ்பூன் மட்டும்தான் பிரியாணி மசாலா மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா மட்டும் தான், வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த வெங்காயம் தக்காளி கூட. இப்போ வந்து நல்லா மசாலா வதங்கிடுச்சு. இது கூட வந்து இறாலை சேர்த்துடலாம். இறாலை சேர்த்துனதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ஆட் பண்ணோன்னே தக்காளி ஒரு 2 தக்காளி, பழுத்த தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான். குக்கர்லேயே வந்து நம்ம வந்து ஒரு 4 விசில் 3 விசில் அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம விசில் விட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டாலே சூப்பராக வெந்துடும். தண்ணி மட்டும் கரெக்டான அளவு ஊற்றணும், இல்லாட்டி குழஞ்சிடும். அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். 1 டம்ளர்னால் 2 டம்ளர் தான், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. நம்ம வந்து வேறு ஒரு சட்டியில் செய்கிறதா இருந்தால் நம்ம வந்து கைப்பட கிண்டி விட்டு அது வேறு மாதிரி மெத்தடு. இப்போ விசில் குக்கருங்கும்போது நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அது எப்போ குக் ஆகி முடியுதோ அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அதனால் தண்ணியோட அளவு மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ வந்து தண்ணி நான் சேர்த்துருக்கேன். தண்ணிக்கு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் 1/2 அன் ஹவரு. அந்த அரிசியை வந்து இது கூட சேர்த்துடலாம். எப்போ வந்து நம்ம பிரியாணி செஞ்சாலும் நெய் சாதம் செஞ்சாலும் நம்ம வந்து ரைஸை வந்து 1 ஹவர் 1/2 அன் ஹவர் வந்து கட்டாயம் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா பூ போல் இருக்கும் ரைஸு. இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் இப்போ பெரிய இறால் வந்து ஒரு ரேட்டு, சின்ன இறால் ஒரு ரேட்டு அப்படிங்கிற மாதிரி தான் விற்கும். சின்ன இறால் வந்து ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி 200 ரூபா அப்படின்னு விற்கும். ஒரு சீசன் ரேராக இருந்தால் அது வந்து 300 ரூபா அந்த மாதிரி. பெரிய இறால்லாம் 350 400 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். பெரிய இறால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். சின்ன இறால் தான் கொஞ்சம் டைம் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் சின்ன இறால். இப்போ வந்து ஒரு 4 விசில் மட்டும் தான் ரைஸுக்கு வந்து நான் விசில் விட்டுருக்கேன். சூப்பராக வெந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நம்ம விசில் வைக்கும்போது குறைச்சிலாம் அடுப்பை சிம்மில் வச்சுலாம் வைக்கக்கூடாது. மிதமான தீயில மட்டும்தான் நம்ம விசில் வைக்கணும். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நம்மளுக்கு குலையாமல் கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இறால் பிரியாணி. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.